வணக்கம் வயநாடு. ஹாய், நாங்க வந்து இப்போ வெக்கேஷனுக்காக வயநாடு வந்திருக்கோம். இந்த வருஷம் வந்து எங்களால ரொம்ப பெருசா எதுவும் பிளான் பண்ண முடியல. ஏன்னா வந்து குட்டி பாண்டா வச்சு வியட்நாம் போயிட்டு நாங்க பயங்கரமா பட்டுட்டோம். ஸோ வந்து இந்த வாட்டி வந்து ஊருக்குள்ள, அதாவது நம்ம பக்கத்துல நியர்பை அந்த மாதிரி இடம் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மைசூர்ல ஒன் டே மட்டும் ஸ்டே போட்டு இந்த மாதிரி ஜாலியா இருக்காரு. பார்த்தாவே தெரிஞ்சுக்க ரொம்ப குதூகலம் ஆயிட்டார். நாங்கள் வந்து வயநாடு வந்து 2 days ஆச்சு. என்னென்னா நாங்கள் வந்து இந்த 2 days வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊரை வந்து அனலைஸ் பண்ணுவோம். எங்கே ஸ்டே பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி இருக்கலாம், சும்மா யூஸ்வலாக டூரிஸ்ட் பிளேஸ் போய் பார்க்குறது இதெல்லாம் வந்து பண்ணிடுறோம். பட் அது தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு எங்கள் மனசில் எப்பவுமே ஒன்று தோணும். சரி அப்படின்ட்டு நாங்கள் வந்து சுற்றி ஃபுல்லாக டீ எஸ்டேட், இங்கே ஒரு வீடு கூட கிடையாது, ஒரு சின்ன ஹட்டு, ஒரு மட் ஹவுஸ் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு வீடு அது மட்டும் இருந்தது. இது நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு 4 பேர் அந்த பக்கம் வரும்போது பார்த்துட்டு கான்டாக்ட் எடுத்து அவங்கள ரீச் பண்ணி இதை பிடிச்சிருக்கோம். இதை வந்து இங்கே நெக்ஸ்ட் 3 days இருக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இங்கே கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடையாது. சரி, இந்த லொக்கேஷன் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்த நாங்கள் புக் பண்ணிட்டோம். கிச்சன் கீழே தனியாக வந்து அடுக்கலை வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சிலிண்டர் எல்லாமே வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு என்ன பிளான் பண்ணிட்டோம்னா, சரி ஓகே 2 நாள் வெளியே தானே சாப்பிட்டோம், இன்னைக்கு வந்து வீட்டு சாப்பாடு நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு கொண்டு. என்ன நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து ஏங்க வீட்டிலேயே சமைச்சிட்டு தானே இருக்கீங்க, எதுக்கு வெளியும் வந்து சமைச்சிட்டு இருக்கீங்க, கழுதையை எங்கேயாவது வாங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படி. அது இல்லை, உன்னை கழுதுன்னு சொன்னாங்களாடா? உன்னை யாராவது கேட்டாங்களா ஒரு ஃப்ளோவில் போகும்போது? சரி, அது கிடையாது. அப்படி எங்களுக்கு வெளியில வந்து நம்ம கையால சமைச்சு சுத்தமா சாப்பிட்றது ஒரு சந்தோஷம் தான், அந்த ஒரு திருப்திக்காக நம்ம அதை பண்றது எப்பவுமே. சரி, இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். சாம்பார், மீன் கேட்டிருக்காங்க. நாங்க இங்க மீன் கோழிக்கோடுல இருந்து இங்க மீன் ஃப்ரெஷ்ஷா வருது, அதை பார்த்தோம். சரி ஓகே, போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு இந்த குட்டி பாண்டா வாய்க்கு, ஹனிபி வாய்க்கு எல்லாருக்கும் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இன்னைக்கு எங்களுக்கு இருக்கு. நான் வந்து என்ன செய்யப்பேன்னா, எனக்காக சாம்பார், அப்புறம் மஷ்ரூம் அந்த மாதிரி எதனா கிடைச்சா வாங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ அது மாதிரி வாங்கி ஏதாவது ஒரு காரமாக வறுத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, இங்கே வந்து பார்பிக்யூ கறி அதெல்லாம் கூட இருக்குது, அந்த இடம் இருக்கு, அதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. என்ன போயிட்டே இருக்கீங்க, நல்லா இருக்கு, அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஸோ அது இது எல்லாமே இருக்கு. வந்துட்டாரு. என்னம்மா எப்படி இருக்கு பிளேஸு? நல்லா இருக்கா? நாங்க வந்து இந்த வாட்டி பிளான் பண்ணி ஸ்விம்மிங் பூலே வேணான்னு எடுத்தோம். இவங்க பசங்க ஆசைப்படுறாங்கன்னு ஸ்விம்மிங் பூல் எடுத்துட்டு இவன் என்ன பண்றான்னா, எனி டைம் போய் அதுக்கிட்ட நின்றுட்டு டேடி வா மம்மி வா, டேடி வா மம்மி. இவனை பார்த்துக்க முடியல, இவனை அது உள்ள போய் விழுந்தா கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, இந்த 2 பசங்களுக்கும் 2 நாள் ஆசை தீர ஸ்விம்மிங் பூலா என்ஜாய் பண்ணியாச்சு, போகுது. இதுக்கப்புறம் சரி ஓகே, கேரம் இதெல்லாம் விளையாடுறதெல்லாம் இருக்காங்க. சரி ஓகே, அதெல்லாம் விளையாடலாம், தப்பு இல்லை. சரி ஓகே, இதுதான் வந்து பிளானா இருக்கு. இப்ப வாங்க கடைக்கு போலாம். நாங்க வயநாடுல என்ன மாதிரி கடையில, எனக்கு முதல்ல லாங்குவேஜ் அந்த அளவுக்கு கஷ்டம், வேற நம்ம சொல்றது மலையாளம் தெரியலடா உனக்கு, அதனால மலையாளம் எனக்கு தெரியும். கேட்டு வாங்குறத விட நம்ம சூஸ் பண்ணி வாங்குற மாதிரி ஏதாவது. இந்தியா? ஓகே ஓகே, எனக்கு வேர்ல்ட்ல இருக்க எல்லா லாங்குவேஜ் தெரியும். போங்கடா, இங்க போயிட்டு பையா பையான்னு போற சேட்டா இங்க. ஆமாடா, நேத்து வேற அவரை பையானிட்டே போயிட்டு மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு, இட்லி தோசை மீன் தானே வாங்குவோம். இட்லி தோசைக்கு மாவு பாக்கெட் மாதிரி ஏதாவது கிடைச்சதுன்னா வாங்கிட்டோம்னா நைட்டு டிஃபன் செஞ்சுக்கலாம். இந்த ரெடிமேட் சப்பாத்தி மாதிரி கிடைக்கும், அது மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்னடா, அந்த வெங்காயம், தக்காளி, எண்ணெய், தாளிப்பு ஐட்டங்கள் இதெல்லாமே மைண்ட்ல லிஸ்ட் யோசிச்சு வச்சிருக்கேன். எது கிடைக்குது, எப்படி வாங்கணும்னு பார்க்கலாம். வாங்க, வாங்கிட்டு வந்து சமைச்சு இன்னைக்கு செம்மையா சாப்பிடுறோம். பேசாத, எல்லாருமே வாங்க, பேசிட்டே இருக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த ரூட் எப்படின்ட்டு இப்ப கார்ல போகும்போது காட்டுறோம். ஐயோ, இந்த வீட்டுக்கு வந்த ரூட் இருக்கே, அது செம்ம த்ரில்லா இருந்துச்சு. நீங்க பாருங்க. வாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? மேல போய் நீங்க தமிழா? இங்க செட்டிலா? ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, ஹலோ, ஹாய். மெதுவா. ஐயோ, எங்களுக்கு 6 மட்டும் காமிக்கிறீங்களா? சும்மா கொஞ்ச நேரம் இவங்களை காமிக்கிறீங்களா? ஹாய் சொல்லுங்க. நேத்து வந்தோம், இந்த லொகேஷன் நல்லா இருந்துச்சு. நேத்தா? ஓ ஓகே ஓகே. ஆமா, யூடியூப்ல அடிச்சு ஓகே. அப்ப நீங்க போட்டோ தேங்க் யூ. நான் கூப்பிட்டுக்கவானே. மேப் பார்த்து போனால் கண்டுபிடிக்க முடியாது, இங்கே லோக்கல் கை கேட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு சின்ன ஆறு பார்க்கலாம் அப்படின்னு. நாங்கள் வந்து நேற்றே இந்த இடத்துக்கு தேடி வந்தோம், ஆனால் வந்து இல்லை, கண்டுபிடிக்க முடியல என்னாலன்ட்டு. நான் மேலெல்லாம் ஏறி போய் பார்த்துட்டு, இது பாருங்க, இங்கே மேலே ஏறி போய் பார்த்துட்டு ஏமாந்து வந்துட்டேன். இன்னைக்கு கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் நல்ல மழை பெஞ்சதுன்னா இங்கே செம்மையாக தண்ணி இருக்கும். வந்து இப்போ தான் மழை சீசன் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால நம்மளால் அந்தளவுக்கு தண்ணியை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஏதோ கிடைச்ச தண்ணியை வாங்கி மண்டையில் தண்ணியில் தெளிச்சுக்கிட்டு தீர்த்த மாதிரி எல்லோரும் போவோம் குடும்பமாக. என்ன சொன்னேன்?
மேப்ல வாக்கின் மோடு போடுறோம். வாக்கின் மோடு போட்டு நடந்தேன்டா, எனக்கு அப்போ மேப் பார்க்க தெரியல. அம்மைக்கு இப்போ பார்க்க தெரியாதுடா. இதுதான் போட்டு அப்படியே போணும். நீ போ ஆண்டி பின்னாடி. இல்லையா? குறைச்சி 2 சொட்டு இருந்தா கூட போதும். இந்த மாதிரி இடம்லாம் ஆதிக்கு புதுசு இல்லை. ஆமாம், பழசு. நான் ஒன்று தூக்கிக்கிறவா? ஸ்லிப்பரை கழட்டி கீழே வச்சுட்டு கால் பேலன்ஸ். இங்கே பாருங்க, அவர் ரெடியாயிருவாரு. தண்ணி வந்துட்டா சாரை பிடிக்க முடியாது, பயங்கரமான தண்ணி கிரேஸ். ஸ்லிப் ஆகும். ஸ்லிப்பர் இல்லை. சில்லு சில்லு ஓ அத்விக், அந்த மூலையில தான் தண்ணி கொட்டுது. நல்ல ஃபுல் மழை சீசன்ல பயங்கரமா தண்ணி வரும்ன்றாங்க. இப்போ ஜூலைல வரும்ல, ஜூலைல பயங்கரமா இருக்கும் தண்ணி. நம்ம என்ன பண்றோம்னா ஜூலைல மறுபடியும் ஒரு வாட்டி ட்ரிப் போட்டு வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிட்டு விளையாடிட்டு போகணும். மம்மி என்னம்மா மம்மி போகமா இறக்குங்கப்பா மம்மி. உனக்கு தண்ணி அவ்வளவு கிரேஸ் பாரு ஃபால்ஸ்ல. எனக்கு கிரேஸ் பாரு. உனக்கு ஃபால்ஸ்ல கிரேஸ், ஸ்விமிங் பூல்ல கிரேஸ். இவனுக்கு எல்லா தண்ணியுமே கிரேஸ். மம்மி பாய். ஆயிடா. அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் அங்கே திடீர்னு பார்த்தது ஓடி வந்தாங்க. பார்த்து பேசிட்டு அவங்க நேற்றே பார்த்துருக்காங்க, நம்ம இந்த சைடு வரும்போது நேற்று பார்த்துருக்காங்க பேசலான்னு. அப்புறம் அவங்க கூட பேசிட்டு அவங்ககிட்ட கேட்டோன்னே இப்போ தான் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அருவி ஆறு அதை காமிச்சாங்க. ஜூன் ஜூலையில் நல்லா தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் ஜூலையில் வந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா நாளைக்கு திருப்பி வந்து மழை வருது. ஆமாம் சும்மானா அந்த தண்ணியில் காலை இன்னைக்கு மாதிரி விட்டுட்டு சந்தோஷமாக நாங்களும் ஆற்றுல குளிச்சிட்டோம், அருவியில் குளிச்சிட்டோம், கிளம்பி போக வேண்டியதாக ஒரு பக்கம். வாங்க நெக்ஸ்ட் கடைக்கு போய் திங்ஸ் வாங்கலாம். முள்ளே இல்லாத மீன் இருக்காடா? அது கஷ்டம் தான்டா, இங்கே இருக்கும்டா. முள்ளு இருக்காது. என்னடா இருக்க போகிறது 2 நாள் தானடா, எதுக்குடா இவ்வளோ பெரிய ட்ராலி? 3 நாள். அது இப்போ போயிட்டு நிறைய பலசர கடைலாம் பார்த்தோம். அங்கே நம்ம வாங்கிட்டோன்னு கேட்கறதுக்கு தெரியாது நிறைய திங்ஸ். ஆனால் பருப்பு கொடுங்க, அரிசி மாவு கொடுங்க, சீரகம் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. இப்போ இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் வந்துட்டோம்னா நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், தள்ளி போட்டுக்கலாம். அதனால இது மாதிரி சூஸ் பண்ணி வந்தது. ஏம்மா இவான் மாங்கோ, மசாலா மாங்கோ வாங்கிக்க. மேங்கோ லஸ்ஸி. இது பில் போட்டுட்டு இப்போ போட்டுருவோமா? இவனுக்கு கொடுத்துக்கிட்டே வருவோம், சாப்பிட்டுக்கிட்டே வரும். கொடுக்கட்டும், பில் அப்புறம் கூட போட்டுக்கலாம். இல்லை கொடுத்துரு, பில்லு போட்டுக்கலாம். ஸ்டிக் இல்லையே உள்ள. என்னடா பில்லு போடாம என்னடா பண்றீங்க? நீ தான் சொன்ன கொடுத்துரு. என்ன போறாங்கடா கட்டி வச்சு? இல்ல பண்ணிக்கலாம். சாப்பிட்டு எடுத்துக்கோ. பிரிச்சுதான் இருக்கு, வெறுக்கு பிடிச்சி எதுக்கு பிரிக்கிற? இது இருக்குமா, இதை எடுத்து அப்படியே சாப்பிடு. எப்படியே எடுத்துக்கோ இந்தா. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே வா. தம்பி போகலாமா? அவன்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிடலாம். தம்பி போகலாமா? இதோ எடுத்துக்கிறேன். இது ஒரு நாளைக்கு பிரெட் வாங்கினோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். அவகாடோ டோஸ்ட்டு, ஒரு நாளைக்கு மாவு பாக்கெட்டு, இன்னொரு நாளைக்கு சப்பாத்தி, அந்த மாதிரி 3 நாளைக்கு. கொஞ்சம் நல்லா தான் பார்த்து எடுங்க. நாளைக்கு போய் நல்லா இல்லைன்னா என்ன தேக்க கூடாது. என்ன இப்படி எடுத்துருக்க? உள்ள நல்லா இருக்கும். தொப்பமா இருக்கு. அப்படிதான் உள்ள நல்லா இருக்கும். அப்ப எதுவுமே நல்லா இல்லை. நீ ஸ்பெஷலிஸ்டே இல்லை. அப்ப இது எதுவுமே நல்லா இல்லை, வாங்க நானே எடுக்கிறேன். என்ன இங்க ஒரு கடையே நடந்துகிட்டு இருக்கு. ஹலோ, என்ன லாரியில் ஏற்ற வேண்டியதெல்லாம் காரில் ஏற்றிக்கிட்டு இருக்க? இது வந்து நீ வந்து இப்படி வாங்குறோன்னு நினைக்க கூடாது. நம்ம வெளியில சாப்பிடவே போறது இல்ல. ஃபுல்லாவே சாப்பாடு செலவு இல்லாம சமைச்சு சாப்பிட போறோம். ஸோ 4400 வந்தது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட ஒரு நாளைக்கு 2000 ஆகும். ஆமாம், ஒரு நாளைக்கு 2000 ஆயிடுது. 3 நாளைக்கு நான் சமைக்கிறதுக்கு 4000 2000 மிச்சம் தான் படுத்திருக்கேன். வெரி குட் ப்ரௌட் ஆஃப் யூ. அதுங்களெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. நம்ம மெனு எல்லாமே பிளான் பண்ணிட்டேன் பாரு. ஒரு நாளைக்கு மாவு, ஒரு நாளைக்கு பிரெட், ஒரு நாளைக்கு சப்பாத்தி, ஒரு நாளைக்கு ஃபிஷ், மீல் மேக்கர் பிரியாணி செய்ய போறேன். ஓகே எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. படுத்து தூங்காம சமைச்சா சரி. ரைட்டு, அது இனிமேல் 4 நாள் தெரியாது. நானும் வந்தாச்சு. வந்து நம்மளோட கம்ஃபர்ட் வியர் நைட்டியில் மாறியாச்சு. அப்போ தான் வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஆமாம். பருப்பு ஒரு பக்கம் குக்கரில் வச்சிட்டேன். வச்சுட்டு மீனை கழுவிட்டு இருக்கேன். ஓகே. இந்த மசாலா போட்டு வச்சிட்டோம்னா அது ஊறிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே சாம்பாரும் சாதம் வச்சுட்டு லாஸ்ட்டாக அதை வறுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். ரொம்ப பசிக்குது. நானும் பசியோடு தான் நின்று சமைச்சிட்டு. ஓகே. ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்க மாதிரி ஒரே ஒரு பாம்ப்ளெட் கிடச்சிது. ஆத்விக், மம்மிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமா? தம்பிக்கு பசிக்குது, அழுகுறான். நீ என்ன பண்றனா? அந்த
2 பேரும் முட்டை சாப்பிடுங்க ஓகேவா? அவனுக்கு ஊட்டி விட்டு நீயும் சாப்பிடு ஓகேவா? அதுக்குள்ள நான் குக் பண்ணி முடிச்சிருவேன். போங்க முட்டை பண்டை வாங்கிங்களா போட. இங்கே வா, ஒன்று கொடுத்துட்டு போ. 2 சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா வேஸ்ட் பண்ணிடுவேன். கொடு. நான் பிடிக்கிறேம்மா. ஒரு குக்கர் தான் இருக்கு. முருங்கைக்காய், ம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி, ம், தனி மிளகாய் தூள், சாம்பார் மசாலா ம், அப்படி ஏகபோகமாக கொட்டி விட்டு, எவ்வளோ பெரிய கரண்டி. ம். இந்த ஊரில் இந்த கரண்டி தான் இருக்கு, இந்த வீட்டில் இந்த வேற கரெக்ட். ஒன்றும் செய்ய முடியாது. சாதம் குக்கரில் வச்சிட்டேன்னா ம், 1/2 hour ஆயிடுச்சு. ஆகலை, 10 நிமிஷம் தான் இருக்கு. இதே பிள்ளையே பார்த்துக்கிறதுனால எனக்கு டைம் போகிறதே தெரியல. தெரியாது. வாங்க ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம் ஏசியில். இல்லை, இந்த காய் கட் பண்ணோம். ஐயோ, உங்களுக்கு ஃபிஷ் இருக்கு, நான் காலிஃப்ளவர் வறுத்துக்கிறேன். எனக்கு அவனை கூட்டு போய் அழாமல் வச்சுக்க. இந்த மீன் எனக்கா? இந்த மீன் தான் உனக்கு. ஏன்பா? அப்புறம் இந்த மீன் இந்த மீன் தான் விலை கம்மியா? பிள்ளைங்களுக்கு நல்ல மீன் கொடுத்துட்டு ஏண்டா? ஆத்விக் வா, ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் சாப்பிடுங்க வாங்க. மீன் ரெடி. ஆ, ஒன்னதான் கூப்பிடுறேன் வான்னு. அப்பயும் அங்க சுத்துறேன். சுத்தியா இவனை வச்சு சுத்திட்டு இருக்கேன்டா. இந்த பக்கம் நிக்கிறது பொஷன். இங்க நின்று அப்படி கீழே போயிடுறான்டா. அவரும் பள்ளமா இருக்குல்ல. ஊட்டின்னு கத்துறான். ஃபிஷ்ஷை பார்த்துட்டு ஊட்டி விடுங்க. ஊட்டி இல்லடா, இது வயநாடு. கொஞ்சம் உட்காரு. தாத்தா இதை எப்படி கொடுக்கறது இப்போ? ஊட்டி விடுங்க. உட்காருங்க, அப்படியே இங்கேயே கீழே உட்காந்து உட்கார் சாப்பிடுடா. உட்கார். அவர் ரொம்ப நேரமா கேக்குறான்டா. ஆவலா பாட்டி ஓனி பாபி இருப்பா இலக்கியது இல்ல. பெரிய மீன் தான் வேணும், சின்ன மீன். ஃபிஷ் வெறியனா இருப்பான் போல. இங்க வா. அவனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது சாப்பிட்றதுக்கு, உனக்கும் வரணும்ல. ஃபிஷ்ஷு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், உட்காந்து டேடிட்ட சாப்பிடுவா. மசால் மட்டும் எடுத்துட்டு காரம் இல்லாம கொடு. எல்லாமே சாப்பிடுவாரு, காரம் எல்லாமே. இல்ல ரொம்ப காரம் இருந்துடக்கூடாது இல்ல, அப்புறம் மீனே சாப்பிடாம விட்டானா. உன்ன மாதிரி எல்லாம் அப்படி பழக மாட்டோம். என்ன சொல்றீங்க? நானா மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் நீ நான் ஐயோ, எறும்பெல்லாம் ஊறுது. கட்டெரும்புக்கு நடுவுல உட்காந்து இது வர. கறி மீன் கொடுப்பா, அதுலதான் கறி நல்லா வரும். இதுதான் மம்மி எனக்கு சொன்னாங்களே. இருடா ஐயா, அவனை ஒன்று தின்னு போங்க. சும்மா சொன்னாங்கடா அதெல்லாம். ஆமா, மீன் குழப்பாம ஊட்டுவியான் அவன். சொல்றான் பாரு, பங்கு போயிரும்னு பிள்ளைக்கு கவலை. உனக்கு தாண்டா 10 வாட்டி ஊதிட்டு விட்டுறாரு உங்க அப்பா. சூடுன்னு துப்பிடுவா, காரம்னு துப்பிடுவா. இவனுக்கு அப்படியே போகுது. அப்படியே கொடுத்தாலும் அவன் சாப்பிட்றான். இது என்னது? மீல் மேக்கர் மசாலா. மீன், இது மேக்கர். ஆமா மேக்கர். சாரி, இது மீன், இது மேக்கர். நான் தான் அந்த மேக்கர். மேக்கர். தம்பி பாத்துக்கமா, அலோடாம வாங்க சாப்பிடலாம். லொகேஷன் பயங்கரமா இருக்கு. ஆமா உட்காருங்க சாப்பிடலாம். உட்காருங்க, இந்தாங்க. அப்பா. ம். மம்மி சொல்லுங்க. இப்ப டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சோறு, சாம்பார், ஆ, நெய். ஆ. உட்காருடா. இந்தாங்க டாடிக்கு உடஞ்ச அப்பளம். வெய். டாடி பட்டோ, டாடி தங்க முன்னோம். உட்காந்துக்கடி. இந்த போஸ் சாப்பிடு. வரைஞ்ச குட்டி ஆப்பல நம்ம ஐட்டமே மீன். இந்தாங்க இந்த பக்கம் வச்சிரு. அதெல்லாம் நான் டச் பண்ண முடியாது. சாப்பிடும் போதே டச் பண்ண சொல்லக்கூடாது, நீங்களே சாப்பிட்டுக்கணும். ஓகே.